வணக்கம் நண்பர்களே. 60 வயசு தாண்டினானே கால் வலி, கை வலி, முழங்கால் வலி இதெல்லாம் வந்துடுது. காலையில் எந்திரிக்கும் போதே முதுகு வலி பயங்கரமாக இருக்குது. நடக்கவே முடியல. காலை தூக்கி வச்சாவே எனக்கு வலி பயங்கரமாக இருக்குது. உட்கார முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியல. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குதா? முக்கியமும் மழை காலம் வந்துச்சுன்னா மூட்டு வலி அதிகமாகிடுது. இந்த பிரச்சனைக்கு ஒரு அருமையான தீர்வு தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வீடுகளில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு இலை தாங்க உங்களுக்கு தீர்வை கொடுக்க போகுது. அதாங்க ஓமவல்லி இலை. இந்த ஓமவல்லி இலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஓமவல்லி இலைன்னு சொன்னோன்னே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? இது சளிக்கு மருந்து அப்படிங்கிற மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகத்தில் வரும். ஆனால் இந்த ஓமவல்லி இலை உங்களுக்கு முதுகு வலி, முழங்கால் வலி, மூட்டு உரைப்பு இது எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு இலை தாங்க இந்த இலை. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவங்க ஒரு ஓமவல்லி இலைய சொல்கிறாங்க, கால் வலி கை வலிக்கு இது நான் கேள்வியே பட்டதே இல்லையே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் உங்களுக்கு அவ்வளவு அருமையாக உங்களுடைய அந்த கால் வலி, எலும்பு வலி, மூட்டு வலி எல்லாத்தையுமே இது சரி செய்யும். ஏன்னா இதில் அவ்வளவு சக்திகள் இந்த இலையில இருக்குது. இது நம்ம தமிழில் ஓமவல்லி இலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷில் அஜ்வைன் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதை சித்த மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இது வாத நோய் நாசினி அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வர்றாங்க சித்த மருத்துவத்தில். இதில் என்னென்ன சத்துக்கள் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா, இதில் தைமால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி காம்பவுண்ட்ஸ் இருக்குது. நேச்சுரலாகவே பெயின் ரிலீஃப்க்கு இது ஒரு அருமருந்தாக இருக்குது. அதாவது இயற்கையாகவே இது வலிகளை போக்கக்கூடிய காம்பவுண்ட் இந்த இலையில இருக்குது. அதே மாதிரி கால்சியம், மெக்னீஷியம் இது எல்லாமே இந்த இலையில இருக்குது. எலும்பு, நரம்பு, மூட்டு இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த ஒரு நிவாரணியாக இந்த ஓமவல்லி இலை இருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இலை எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு இலைன்னு. இந்த இலை உங்களுடைய அனைத்து வலிகளையுமே சரி பண்ணக்கூடியது. முதுகு வலி ஏன் வருது அப்படிங்கிற காரணத்தை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வயது அதிகரிப்பு, வயசு ஆக ஆக முதுகு வலி வரும். ஸோ இது எதனாலனா உங்கள் உடலில் அந்த சுண்ணாம்பு சத்து இருக்குதுல்ல, அந்த சுண்ணாம்பு சத்து உறிஞ்சுற தன்மை உங்கள் உடலில் குறையிறனால தான் உங்களுக்கு முதுகு வலி ஏற்படுது. அதே மாதிரி நீங்கள் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனாலேயும் முதுகு வலி ஏற்படும். சுகரு, ஆசிட், யூரிக் ஆசிட் இதெல்லாமே இருக்கும் பொழுது உங்களுக்கு வரும். அதே மாதிரி உடற்பயிற்சி இல்லாத ஒரு உடல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முதுகு வலி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப நல்லது. இதுக்காக நீங்கள் வலி மாத்திரைகள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு இது சரியாகாது. டெம்ப்ரவரி தான் எல்லாமே. உங்களுக்கு அப்போதைக்குன்னு மட்டும் வலிகள் நிற்கிற மாதிரி இருக்கும், அடுத்து திருப்பி வரும். ஸோ நீங்கள் இதுக்காக வலி இருக்கும் போதெல்லாம் மாத்திரை போட்டு 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 என்ன ஆகும்னா உங்களுடைய கிட்னி டேமேஜ் ஆயிரும், லிவரும் டேமேஜ் ஆயிரும். ஸோ அடுத்து என்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் இயற்கை தீர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உணவே மருந்து அந்த கான்செப்டில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே உணவுகள் தான். இது சித்த மருத்துவத்துலேயும் ஆயுர்வேத மருத்துவத்துலேயும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஸோ இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை மட்டுமே கொடுக்கும். ஸோ நீங்கள் பயம் இல்லாமல் இந்த ஓமவல்லி இலைகளை நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து முழங்கால் வலி வர்றதுக்கான காரணத்தை பார்த்துடலாம். ஏன்னா முழங்காலில் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்குது. அது ரொம்ப வீக்காகிறனால அங்கே வலி ஏற்படும். அதே மாதிரி அங்கே சைனோவியல் ஃப்ளூயிட் அங்கே குறைஞ்சிச்சினாலும் வலி ஏற்படும். ஸோ அங்கே ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் வலி ஏற்படும். ஸோ இங்கே நம்மளுக்கு விட்டமின் டி அதிகமாக தேவைப்படுது. ஸோ வயது ஆக ஆக விட்டமின் டி குறைபாடு ஏற்படும். ஸோ விட்டமின் டி இல்லைனாலும் உங்களுக்கு முழங்கால் வலி ஏற்படும். ஸோ இங்கே நம்ம ஓமவல்லி விலையை எப்படி வேலை செய்ய போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஓமவல்லி இலையை நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இது இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், அந்த வலி வீக்கம் எல்லாத்தையுமே குறைக்கும். உங்கள் உடலில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், உங்களுடைய நரம்புகளை அமைதிப்படுத்தும், உங்கள் ஜாயிண்ட்டுகளை ஏற்படக்கூடிய அந்த லூப்ரிகேஷனுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா காரணங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எதனால் இந்த வலி ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தெரிஞ்சிட்டோம். ஸோ அந்த காரணம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தீர்வை பார்க்க போகிறோம். அந்த வலிக்கான தீர்வை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி அந்த ஓமவல்லி இலையில் கஷாயம் வச்சு நம்ம சரியான முறையில் எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஓமவல்லி இலைகளை எடுத்துக்கிறங்க. அதாவது 5லேருந்து 7 இலைகள் எடுத்துக்கிறங்க. பெரிய இலையாக இருந்தால் 5 போதும், கொஞ்சம் சின்னதாக இருந்தால் 7 இலைகள் எடுத்துக்கிறங்க.
தண்ணி வந்து 1 1/2 கப் எடுத்துக்கிறேங்க. இலைகள வந்து நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இலைகளை நல்லா நசுக்கிட்டு தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. 1 1/2 கப்பு வந்து 1 கப்பு ஆகுற வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை சரியான முறையில் குடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. காலையில் வெறும் வயிற்றில் வாரத்தில் 4லேருந்து 5 நாட்கள் நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும். இதை குடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் 7 நாட்கள், அதாவது வாரத்தில் 5 இல்லைன்னா 4 நாட்கள் எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த வாரத்தில் எடுப்பீங்கள்ல, அப்போ மொத்தம் 7 நாட்கள் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான வலிகள் குறையும்னா, கால் வலி, அந்த இடுப்பு வலி, முழங்கால் வலி இது எல்லாமே வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் 21 நாட்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பெயின் எல்லாமே சூப்பராக குறைஞ்சிருக்கும். வலி எல்லாமே குறைஞ்சிருக்கும். அதை நீங்கள் நல்லா உணர ஆரம்பிப்பீங்க. உங்கள் உடலில் சூப்பரான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம 2வது மெத்தடை பார்க்க போகிறோம். சிலருக்கு வந்து கஷாயம்னாவே பிடிக்காது. ஸோ அது வந்து உமட்டிட்டு வரும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த 2வது மெத்தட் வந்து யூஸ் ஆகும். இந்த 2வது மெத்தடில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஓமவல்லி இலைகளை எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு காய்ச்சி நம்ம கால் எங்கே வலி இருக்கோ அங்கே தடவ போகிறோம். ஸோ அந்த வேலையை தான் இங்கே செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஓமவல்லி இலை வந்து 1 கைப்பிடி நல்லா எடுத்துக்கிறங்க. உங்கள் கையில் பொறுக்கிற அளவுக்கு, உங்கள் கை தாங்குற அளவுக்கு எவ்வளோ 1 கைப்பிடி வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறங்க. இது கூட நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஆப்ஷன் தான். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது 2ல் ஏதாவது ஒரு எண்ணெய். இதை நம்ம எப்படி செய்யணும்னா, இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு தண்ணியெலாம் போக விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இலைகளை நசுக்கி எண்ணெயில் காய்ச்சிடணும். எப்போது எண்ணெய் லைட்டாக இளம் சூட ஏற்றி இலைகளை அதுக்குள்ளே போட்டு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி அந்த எண்ணெயை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஒரு டப்பாவில் மூடி வச்சுக்கிறோங்க. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் முழங்கால், முதுகு, கழுத்து இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கும்ல, அப்படி இருக்கும் பொழுது ராத்திரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா எண்ணெயை 2-3 சொட்டு விட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் தூங்கிடுங்க. தூங்கிட்டு காலையில் எந்திரிங்க, உங்களுக்கு அந்த வலி சூப்பராக குறைஞ்சிருக்கும். நீங்கள் அதை உணர ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அடுத்து 3வது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடு உங்களுக்கு இதுவும் யூஸ் ஆகும். அதாவது இது யாருக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னா, என்னால் வலியே ரொம்ப தாங்க முடியல, எதையாவது செஞ்சு என் வலியை நிப்பாட்டுங்க அப்படின்னு நினப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த 3வது மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஓமவல்லி இலையோட சாறை வச்சு பண்ணக்கூடியது தான். ரொம்ப சிவியராக பெயின் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக உதவும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 5 இலையை எடுத்துக்கிறங்க. எடுத்துட்டு அதனுடைய சாறை எடுத்துட்டு 1/2 டீஸ்பூன் தேனை மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ருங்க. இந்த மாதிரி 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு காலில் இருக்கக்கூடிய அந்த வலி, முதுகு வலி, மூட்டு வலி எல்லா வலியுமே சூப்பராக வரும். இது சிவியராக பெயின் இருக்கிறவங்க, தீவிரமாக பெயின் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்து இருக்கும். இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இது எடுக்கும் பொழுது யாரெல்லாம் கண்டிப்பாக கவனம் தேவைன்னா, கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக அவங்க உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரத்த அழுத்த டேப்லெட் வந்து அதிகமாக எடுக்கிறவங்க உங்களுடைய டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ஓமவல்லி இலைகள் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த கஷாயம் எடுக்கும் பொழுது இது கூட நீங்கள் சேர்த்து சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேகமாகவே ஒரு நிவாரணம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் கால்சியம் ரிச்சாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறணும். அதே மாதிரி விட்டமின் சோர்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் ப்ளஸ் வந்து சன்லைட்டில் தான் வந்து விட்டமின் டி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் சூரிய ஒளியில் காலையில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நின்றீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விட்டமின் டி வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து நீங்கள் உங்களுடைய மூட்டு வலியை வேகமாக போக்குறதுக்கு சில எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். அந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் செய்யுங்க. அதாவது முக்கியமாக நடக்க தேவையில்லை, சேரில் உட்காந்துட்டே பண்ணலாம். அந்த மாதிரியான கால்களை மேலே தூக்குறது, கீழே வைக்கிறது, இந்த மாதிரி மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்குது. அது நம்ம வீடியோவில் கூட போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த முதுகு
உங்கள் மூட்டு வலி, முதுகு வலி, கை கால் வலி இது எல்லாமே சரியாகும். வயசுங்கிறது ஒரு எண்ணு தான். ஆனால் உங்கள் மூட்டுகளுக்கு நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா 100 வயசு வரைக்கும் நீங்கள் நடந்து போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.